ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா மச்சான் புது வீடு கட்டியிருக்காங்க. அது வீடு கொடுத்துன்னு போகிறாங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எல்லாரும் அதிகாலையிலே எழுந்துச்சி ரெடி ஆகிட்டாங்க. இதுதாங்க ஹாலில் வீடு கொடுத்துன்னு வந்தாங்களே இல்லையோ, ஆனால் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் அடிக்க வச்சுட்டான் மச்சான். அவன் கிரிக்கெட்டில் ஜெயிச்சது இதெல்லாம். இது 1 BHK ஹவுஸு. ஹாலு இது பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஹால்லே இருக்கும். வீடு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்க. இது என் சின்ன மச்சான். கோவிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அதனால கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலிருந்து சம்பிரதாயப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கோவிலிருந்து கிளம்பிட்டாங்க. இவர் தான் எங்க மாமனார், அதாவது மீனாவுடைய அப்பா. போட்டு சாமி பாட்டா பசு மாட்டுக்கு இந்த பொண்ணாகுது. இவங்க தான் மீனாவுடைய பாட்டி. இந்த வம்சத்துக்கே பெரிய தலை. மீனாவோட தம்பி என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க செவத்து மேல. அம்புட்டு அன்பு அக்கான்னா. இவன் தான் என் 2வது மச்சான். இவனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இந்த பாப்பா தான் மனைவியாக வர போறாங்க. இவனுடைய மச்சான், இவன் கடைசி மச்சான். மொத்தம் பார்த்தா எனக்கு 3 பேர் மச்சானுங்க. ஐயர் வந்தாச்சு. பூஜைக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பமாயிடுச்சு. கார சட்னி, வடை, பொங்கல், சாம்பார், இது ஒரு சட்னி. இதுக்குள்ள இட்லி. ஏடா ஐயோ விக்கி வர்றதே பெரிய விஷயம். வீடியோ எடுக்குதுலாம் அப்புறப்பட்ட விஷயம். சரி எடு, உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பார்க்குறேன். ரெண்டுத்துலையுமே வருமா? நானும் ரொம்ப நேரம் சர்வீஸ் பண்ணேன். இப்போ என்னுடைய நேரம் வந்துச்சு. நானும் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 இட்லி வச்சாங்க, சட்னி வச்சாங்க, வடை வச்சாங்க. என்ன மாதிரியே வெறும் இட்லி, சாம்பார் இட்லி மாதிரி சாப்பிட்றவங்க யாரான அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமா விட்டுருவாங்க. எங்க பார்க்கணும், அங்க பார்த்தாங்க. சாம்பார் மொத்தமாக முடிஞ்சதும் சாயந்தரம் ஒரு 4 மணி அளவில் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் மச்சான் வீடு கட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டட்டா பாய்.